வணக்கம் இசை விரும்பிகளே. பிராவோ கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய டிபிஏ 366D2 கிளாஸ் டி ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசியை பயன்படுத்தி செய்யப்பட்ட 400 வாட் 5.1 ஆம்பிளிஃபையர் போர்டு இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. இந்த போர்டு தேவைப்படுறவங்க வீடியோவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்லாக் லிங்க் வழியாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த போர்டை பயன்படுத்தி லோ டிஸ்டார்ஷனில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு 5.1 ஆம்பிளிஃபையரை உங்களால் அசம்பிள் பண்ணி முடிக்க முடியும். இந்த போர்டு 24 வோல்ட் சிங்கிள் சப்ளை டிசியில் தான் வேலை செய்யும். இதற்கு பவர் சப்ளை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 24 வோல்ட் 15 ஆம்ஸ் அதிலிருந்து 20 ஆம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எஸ்எம்பிஎஸை யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 400 வாட் வரைக்கும் நீங்கள் ஆடியோ பவர் தாராளமாக அவுட்புட்டாக எடுத்துக்க முடியும். இந்த போர்டில் மொத்தம் 4 டிபிஏ 366D2 ஐசி பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் மற்றும் சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ மோடில் 2 டிபிஏ 366D2 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து சென்டர் சேனல் மற்றும் சப்வூஃபர் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டிபிஏ 366D2 ஐசியை பிரிட்ஜ் மோனோ மோடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃப்ரண்ட் லெஃப்ட் மற்றும் ஃப்ரண்ட் ரைட், சரவுண்ட் லெஃப்ட் மற்றும் சரவுண்ட் ரைட் இந்த சேனலில் மேக்ஸிமம் 50 வாட் வரைக்கும் நீங்கள் ஆடியோ பவர் அவுட்புட் எடுத்துக்க முடியும். சென்டர் சேனல் மற்றும் சப்வூஃபர் சேனலில் மேக்ஸிமம் 100 வாட் வரைக்கும் நீங்கள் ஆடியோ பவர் அவுட்புட் எடுத்துக்க முடியும். இந்த போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிக்னல் இன்புட் எல்லாமே கீழே கொடுக்கணும். அதற்கான டெர்மினல் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் ஆடியோ சிக்னல் இன்புட் கொடுத்துக்கலாம். அதற்கடுத்து பவர் சப்ளை இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 0-24 வோல்ட் சிங்கிள் சப்ளையில் இந்த போர்டு வேலை செய்யும். ஸோ அதனால் 24 வோல்ட்டில் 15 ஆம்ஸ் அல்லது 20 ஆம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக இதுக்கு போதுமானதாக இருக்கும். அதற்கடுத்து இந்த போர்டில் ஆன் போர்டில் உங்களுக்கு ஸ்பீக்கர் டிலே சர்க்யூட் இருக்குது. அதாவது நீங்கள் ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் வரக்கூடிய ஸ்பீக்கர் டப் சவுண்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பீக்கர் டிலே சர்க்யூட்டுக்கான ரிலே இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் டிலே சர்க்யூட்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு 0-12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஏசியை நீங்கள் டைரெக்டாக இன்புட் கொடுக்கணும். ஸோ அதற்கு ஒரு 0-12 வோல்ட்டில் இருக்கக்கூடிய 1 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரிசையாக கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மைனஸ் மாறாமல் கரெக்டாக ஒவ்வொரு சேனலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட் எடுக்கிறதுக்கு தேவையான மோலக்ஸ் கனெக்டரும், அதற்கடுத்து 0-12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய சப்ளை கொடுக்கறதுக்கு தேவையான 2 பின் கனெக்டரும் ஆன் போர்டில் இந்த போர்டு கூடவே வந்துடும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினல் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன், ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி சேஃப்டி ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக இந்த ஆம்பிளிஃபையர் போர்டும் கம்ப்ளைண்ட் ஆகாது. அதே போல் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கரும் கம்ப்ளைண்ட் ஆகாது. இந்த போர்டில் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ 29 வோல்ட் டிசி வரைக்கும் இந்த போர்டு தாங்கும். அதற்கு மேலே கொடுத்தீங்கன்னா இந்த போர்டு கம்ப்ளைண்ட் ஆயிரும். நல்ல ஒரு குவாலிட்டியான ஆம்பிளிஃபையரை நீங்கள் இந்த மூலியமாக அசம்பிள் பண்ணலாம். பழைய ஓல்டு எல்ஜி, சோனி அந்த மாதிரி ஸ்பீக்கருக்கு இந்த ஆம்பிளிஃபையரை பயன்படுத்தி ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணிங்கன்னா